நமக்கு சொல்லித் தருகிறது. அவங்க சொல்லுவாங்க பல்வேறு ஹதீஸ்களிலே தோழமை யாரோடு கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். இன்னமா மகள் ஜலீசு சாலிஹ் ஒரு ஜலீசு சூ, நல்லவர்களோடு பழகினால் என்ன நமக்கு கிடைக்கும், தீயவர்களோடு பழகினால் என்ன நமக்கு கிடைக்கும். ஒரு அத்தர் வியாபாரி அவரோடு பழகினால் நமக்கு அத்தர் வாசம் கிடைக்கும். அத்தர் பூச தேவையில்லை, அவங்க அத்தர் வாங்கி பூச தேவையில்லை. அவரோடு பக்கத்தில் உட்கார்ந்தாலே அந்த கடைக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு அந்த வாசம் ஏற்படும், உடையில வாசம் ஏற்படும் வாசம். அதே ஒரு இரும்பு பட்டறையில் இருக்கக்கூடிய கொல்லன் ஒரு இரும்பு பட்டறைக்குள்ளே நெருப்பு புகை எரிந்து கொண்டிருக்கிற அந்த பட்டறைக்குள்ளே சென்றால் அந்த பட்டறை வேலை நாம் செய்யாவிட்டாலும் அந்த புகையின் வாசம் நம் உடையில் ஏற்படும் இல்லையா? இதுதான் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் நல்லவர்களோடு பழகினால், சாலிகளோடு பழகினால், வழிமாறுகளோடு பழகினால் அவர்களுடைய குணாதிசயம் அவருடைய பண்புகள் எல்லாம் உங்களிடத்திலே பிரதிபலிக்கும். இல்லை என்றால் தீயவர்களோடு பழகினால் அந்த குணாதிசயம் தான் நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும். சற்று முன்னால் உஸ்தாத் ஒரு ஹதீஸை சொன்னாங்க. சில மலக்குமார்கள் பாதையிலே சுற்றி கொண்டே வருவார்கள். அதாவது திக்ரு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அப்போ ஒரு கூட்டம் திக்ரு செய்து கொண்டிருக்கும். அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்களே என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் தான் சாட்சி. அப்ப அந்த ஹதீஸ்ல ஒரு வாசகம் வருது. ஒரு மலக்கு சொல்லுவாரு, யாருந்தா இந்த திக்ரு மஜ்லிஸ்ல கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் திக்ரு செய்வதற்காக அவர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறார். என்னமா ஒரு கூட்டமா இருக்குது, நம்ம போய் உட்காருவோம் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டார் வழக்கமாக. அல்லாஹ் சொல்லுவான், புகழ் ஜுவசாபு லா யஸ்தா பிஹி ஜலீசு. அவரும் ஸ்ரீதேவியா, அவர் திக்ரு செய்யாட்டி பரவாயில்ல, அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்தார் இல்லையா, அவருடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். அப்ப ஒரு திக்ரு செய்வதோடு சும்மா திக்ரு செய்யாம உட்கார்ந்தா கூட நாம் ஸ்ரீதேவி ஆகிவிட்டோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு சிறந்த வரலாற்றுக்கு உரியவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகனார் தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். ஒரு வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தம்பி முறை. ஒரு வகையில அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மனைவியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு துணைவியார் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சகோதரிகள். அப்படி பார்த்தா ஒரு வகையில மகன் நாங்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மனைவி தற்போது கர்ப்பமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு 10 குழந்தைகள், அதில் ஒருத்தர் தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பிறக்க போகிற குழந்தை உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை ஏந்தி கொண்டு முதலில் அந்த குழந்தையை குடிக்கக்கூடிய தாய்ப்பாலை கொடுக்காம, நல்லா கவனிங்க, அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலை கொடுக்காம நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிட்டு வந்தார். வந்து யா ரசூலல்லாஹ், இதோ எனக்கு குழந்தை பிறந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான எச்சிலை எடுத்து அந்த குழந்தை வாயிலே ஊட்டினார்கள். எவ்வளவு பாக்கியம்! அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முதலாக அருந்திய உணவு நபிகளாரின் எச்சி. அதோட பழக்கத்தை பாருங்க, எப்படிப்பட்ட பழக்கத்தை என்று சொன்னால், அந்த குழந்தை சிறுவனாகி மற்ற சிறுவர்களோடு விளையாடாமல் எப்போதுமே நபிகளாரோடு வீட்டிலேயே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு நின்று வணங்கினால் இந்த குழந்தை நின்று வணங்கும். அவங்க நின்று வணங்குவாங்க. அந்த ஓதையார்கள் நம்மள மாதிரி அனர்த்தவங்க ஓத மாட்டாங்க. நம்மள மாதிரி குழுவெல்லாம் ஓத